நல்ல விஷயம். ஏதோ கல்யாணம், காது குத்துன்னு பண்றேன்னு தென்னங்கன்று வந்து வச்சுக்கோங்களேன். 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன். தென்னங்கன்றுங்களா? ஆமா. 15 ரூபா. ஆ. அது என்ன கன்று? ஹைபிரிட் கன்றுங்களா? இது இல்ல இல்ல நாட்டி தான். நாட்டுக்கன்று. வந்து 10 ரூபா வந்து இருக்கு. கல்யாணத்துக்கு அது இது பதிஞ்செடி இருக்கு. ஆஹா. அதுக்கு வந்து 10 ரூபா வந்து கொடுக்குறேங்க. 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கொய்யா வந்து 10 கொய்யா. ரூபாவுக்கு, நாட்டு தென்னம் வந்து 15 ரூபாவுக்கு, கொடுக்குறேன். ரோஸ் செடி வந்து 10 ரூபாவுக்கு. 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது சரியா போயிருமா? இந்த 2 வெரைட்டி தான் கொடி போகும். இதெல்லாம் கொடி போகாது. இப்போதைக்கு இப்போ வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, பெலா, கொய்யா, மாதுளம், பீட்ரூட், கொய்யா இதெல்லாம் இருக்கு. அதில் ஒரு நல்ல செடி எடுங்க. வாட்டர் ஆப்பிள் 260, 160. சரிங்க. இப்போ கிரீன் வந்து 160 ரூபா, ரெட்டு வந்து 260 ரூபா. ஓகேங்கண்ணா. அது அப்படியே கண்டினியூவா காய் வந்துட்டே இருக்குமா வளர வளர? பெலா வந்து 120 ஃபர்ஸ்ட் 60 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். சரிங்க. 360 ரூபாய்க்கும் இருக்கு என்கிட்ட வெரைட்டி. ஓகேங்கண்ணா. இந்த சப்போட்டா, ஃப்ரூட் நல்லா எல்லாம் அதெல்லாம் எவ்வளோ விலையில ஸ்டார்ட் ஆகுது? 60 ரூபாலேருந்து 60 ரூபாலேருந்து எல்லாமே 360 ரூபாய்க்கு இருக்கு. 60 ரூபா. இந்த செடி இந்த ரேட்டு கொடுத்தா எங்க ஆதி பையனுக்கு ஸ்வீட். ஆனால் வந்து இப்போ இருக்கிறது ஒட்டு செடி தான் இருக்கு. இப்போ அது அது அப்படியே கண்டினியூவா காய் வந்துட்டே இருக்குமா வளர வளர? கீழே வச்சிங்களா அந்த பாக்கெட்ல இருந்தால் கண்டினியூ வந்துடும். கீழே வச்சிங்களா இது கொட்டிடும், காய் கொட்டிடும். சரி திரும்ப சரி அதில் ஒரு நல்ல செடி எடுங்க. இது சரியா போயிருமா? சரிங்க. நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம்க்கா. வேணுங்களா? அது கொடி ரோஸ் தானே? ஒயிட் இருக்கு, இந்த பிங்க் இருக்கு. அது கொடி ரோஸா? ஆமா. ஆனா கொடி ரோஸ்னு சொல்றாங்க, அப்புறம் கட்டையா நின்னு போயிடுது. அப்படியே போகாது. அதான்ட்டு வித்துட்டு போறதுனா சில பேர் சொல்லுவாங்க. அதான் இந்த 2 வெரைட்டி தான் கொடி போகும். இதெல்லாம் கொடி போகாது. குடிங்க தான் ஒரு கையில குட்டி. ஒயிட் நல்லா இருக்குமா குட்டி? அது நல்லா இருக்குமா குட்டி? ரெண்டும் நல்லா தான் இருக்குக்கா. எது இப்போ எடுத்துக்கலாம்? நீ சொல். பூ அதிகமாக பூக்கணும் எல்லாமே. சரிங்கண்ணா. எல்லா வெரைட்டி இருக்கு. எல்லா வெரைட்டி இருக்கு. பிளாக் ரோஸு, பிங்க், இது கிரீன் ரோஸு எல்லாமே இருக்கு. சரிங்கண்ணா. அதான் இது ஃப்ரூட்ஸில் எல்லாமே இருக்கு. ஓ, என்னென்ன இருக்குங்கண்ணா? இப்போதைக்கு இப்போ வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, பெலா, கொய்யா, மாதுளம், நெல்லி, சரிங்க, கேரட்டு, இது பீட்ரூட், கொய்யா இதெல்லாம் இருக்கு. சரிங்க. இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா? இப்போ வாட்டர் ஆப்பிள் 260, 160. சரிங்க. இப்போ கிரீன் வந்து 160 ரூபா, ரெட்டு வந்து 260 ரூபா. ஓகேங்கண்ணா. இப்போ வேற இந்த பழம்லாம் சொன்னீங்களே? பழம் வந்து 120 ஃபர்ஸ்ட் 60 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். சரிங்க. 360 ரூபாய்க்கும் இருக்கு என்கிட்ட வெரைட்டி. ஓகேங்கண்ணா. இந்த சப்போட்டா, ஃப்ரூட் நல்லா எல்லாம் அதெல்லாம் எவ்வளோ விலையில ஸ்டார்ட் ஆகுது? 60 ரூபாலேருந்து 60 ரூபாலேருந்து எல்லாமே 360 ரூபாய்க்கு இருக்கு. 60 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. இப்போ வந்து நம்மகிட்ட நர்சரி இருக்குங்களா? எல்லாமே பெனாகரத்தில் இருக்கு. நர்சரி பி அகரத்தில் நர்சரி இருக்கு. சரி, உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றாங்கண்ணா. அப்புறம் வந்துங்கன்னா இப்போ ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா? ஹோல்சேலாக கொடுக்குறீங்க. இப்போ நம்ம டெலிவரி பண்ணுறீங்க. இதில் மேட்டூரில் நர்சரி இருக்கு. இப்போ ஆர்எஸ் கிட்ட அதெல்லாம் நாம தான் கொடுக்குறோங்க. ஓ, இந்த நர்சரிக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் மாவட்டத்தில் நீங்கள் வண்டிலையும் நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ இந்த ரோஸ் செடிலாம் வந்து என்ன ரேட்ல இருந்து மினிமம் ரேட் எவ்வளோங்கண்ணா? மினிமம் வந்து 10 ரூபா இருக்கு. கல்யாணத்துக்கு அது இது பதிஞ்செடி இருக்கு. அதுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறேங்க. ஓ, 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த 10 ரூபா செடி இப்போ இங்கே இருக்குங்களா? எங்க இல்லை, ஒட்டு செடி தான். ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. ஓ, அந்த 10 ரூபாய் செடி, அந்த 10 ரூபாய் செடி வந்து அது என்ன பூங்க? அது எல்லாமே இதே கலர்ஸ் எல்லாம் இதே இருக்கும். அந்த வந்து செடி வந்து சொல்லிக்கிற ஹைட் இருக்காது. ஹைட் கம்மியா, சின்ன ஹைட்டா இருக்கும். ஓஹோ, சரி சரி சரிங்க. அது கல்யாணத்துக்கு மொய்க்கு தான் கொடுக்க முடியுமா? நிறத்துக்கு வந்தாலும் அவ்வளோ. ஓ, அதாவது நல்ல விசேஷத்துக்கு வந்து கொடுக்கலாம், ரோஸ் செடின்னு கொடுக்கலாம். சரிங்கண்ணா. வேற என்ன தென்னை செடிங்க எல்லாமே கூட கொடுக்கலாம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு மொய்க்குன்னா கம்மி விலையில கூட இருக்கு. சரிங்க. இப்போ நல்ல விஷயம். ஏதோ கல்யாணம், காது குத்துன்னு பண்றேன்னு வந்து 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன். தென்னங்கன்றுங்களா? 15 ரூபா. அது என்ன கன்று? ஹைபிரிட் கன்றுங்களா? இது இல்ல நாட்டி தான். நாட்டுக்கன்று. வந்துட்டு 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்க. இதுக்கு வந்து கொய்யா அதெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கொய்யா வந்து 10 ரூபாய்க்கு, நாட்டு தென்னம் வந்து 15 ரூபாய்க்கு, ரோஸ் செடி வந்து 10 ரூபாய்க்கு. இது வந்து மாதுளம் இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வந்து ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா? எல்லாம் ஹோல்சேல் ரேட் வந்து இந்த ரேட்டுங்க. அதாவது மினிமம் எவ்வளோனா பண்ணலாம்? ஒரு 50, 100, 150 எப்படி? எவ்வளவுனா உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். சரி சரி. குண்டு மல்லினா இன்னும் 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓ, குண்டு மல்லி வந்து 3 ரூபா. 3 ரூபாய் கொடுக்குறேன். ஓ, சூப்பருங்கண்ணா. வேற குண்டு மல்லியில் என்ன இருக்கு? மல்லி ஊசி மல்லிக்குது, குண்டு மல்லி, காகன மல்லி, ஜாதி மல்லி, அது வேறு தான் இருக்கும். 3 ரூபாய்க்கு. பாக்கெட்டை வந்து 10 ரூபாய் கொடுக்குறேன். 10 ரூபாய் இருக்கு. ஆமா. சரி சரிங்கண்ணா. ஒட்டு செடினா உங்க 60 ரூபா வரும். சரிங்கண்ணா. பதினா அந்த கம்மி ரேட்டு. கம்மி ரேட்டு, ஒட்டு செடி அதிக ரேட்டு. சரி சரிங்கண்ணா. இப்போ
இப்போ நம்மகிட்ட என்னென்ன இங்கே என்ன செடி இருக்குங்கண்ணா? கொய்யா என்ன ரேட்டுக்கு நம்மகிட்ட? கொய்யா 120 ரூபா தான். 120 260 ரூபா. சரிங்கண்ணா. நான் இது ஹைப்ரிட் வந்து ஒயிட்டு ரெட்டும் வந்து இது 120 ரூபா. இது பீட்ரூட் கொய்யா வந்து 260 ரூபா. 260 ரூபா. இப்போ மல்நெல்லி நெல்லிக்காலாம் அதெல்லாம் 60 120. ஓகே. நல்ல நாட்டு நெல்லி வந்து 60 ரூபா. 60 ரூபா. மல்நெல்லிக்கு வந்து 120 ரூபா. அதெல்லாம் எத்தனை நாளைக்கு காய் வருங்க? ஒரு வருஷத்துல காய். ஒரு வருஷத்துல எல்லாமே காய் வந்துடும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு வருஷத்துல வந்துடும். சீசன்ல காய் வந்துடும். சீசன்ல வந்துடும். இப்போ செடியா இருக்கிறது இந்த கட்டு செடி எத்தனை வருஷத்துல வரும்? ஒரு வருஷம் வரும். ஒரு வருஷத்துல காய். எல்லா கட்டு செடியும் ஒரு வருஷத்துல காய் வந்துடும். எல்லாமே ஒரு வருஷத்துல காய். சரி சரி. சப்போர்ட் எல்லாம் காயோட இருக்கு. ஓ சப்போர்ட் காயோட இருக்கு. அது ஹைபிரிட். எல்லாமே ஒரே வருஷத்துல காய் வந்துடும். ஓ இந்த சரி. பதிஞ்செடி மட்டும் தான் லேட் ஆகும் காய். பதிஞ்செடி மட்டும் 7 வருஷம் ஆகும். ஓ சரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கட்டு செடி தானே? எல்லாமே கட்டு செடி தான். எல்லாம் கட்டு செடி தான். பதியம் போட்ட செடி எதுவுமே கிடையாது. சரி சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்கள் நம்பரை நான் இது யூடியூப்பில் போடுறேன். சரி. தேங்க்ஸுங்கண்ணா. சரி. தேங்க்ஸுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நடமாடும் பூச்செடிங்க வண்டியில் அண்ணா விற்றுட்ருக்கா. அப்படி இங்கே மேட்டூர் மாவட்டத்தில் என்னென்ன ரோஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த 7 days ரோஸ் இருக்குங்க. அண்ணா என்னென்ன ரோஸ் இருக்குது அண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா. வாங்கண்ணா. என்னென்ன செடிங்க இருக்குங்கண்ணா? கல்ரோஸ் இருக்குது. அப்படின்னா உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. பேர் ரஞ்சித் குமார். பெண்ணாகரம். பெண்ணாகரங்க. சரிங்க. அகரம் பி அகரகரம். சரிங்க. வில்லேஜ். இது கல்ரோஸு. இது 7 days. இது காஷ்மீரி. சரிங்க. இதெல்லாம் பட்டன்ஸு. சரிங்க. இதெல்லாம் கொடி ரோஸு. கொடி ரோஸு. ஓகே. வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டியும் இருக்குங்கண்ணா. இப்போ செடி ஒரு பூச்செடி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 130. செடியை பொறுத்து இருக்குது. 60 ரூபாலையும் இருக்குது.